நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 30/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58. திதி இன்று மாலை 6:41 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 8:32 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். நாம யோகம் இன்று மாலை 3:46 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் மாலை 6:41 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை நண்பகல் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை குளிகை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 8:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய நாள் அட்சய திருதையை, சுப முகூர்த்த நாள். அட்சய திருதைனா என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். ரிஷப மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரியன். ரிஷபத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும், கடகத்தில் அங்காரக பகவான் மாந்தி பகவானோடு இணைந்திருக்கிறார். கன்னியில் கேது பகவான், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கிறார். சரி, இப்பொழுது அட்சய திருதையை, அதுவும் புதன்கிழமையோடு இணைந்து, புதன்கிழமைனா மகாவிஷ்ணு மகாலட்சுமியினுடைய ஒரு நாள். அப்ப அட்சய திருதைய தினம் எப்படி வரும்? அமாவாசையினுடைய 3வது நாள் திருதியை வரும். அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அட்சய திருதியை, இந்த நாள்ல அல்ல குறையாத அள்ளி தரும் அட்சய திருதையை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். அமாவாசைக்கு பின்வரும் 3ஆம் நாள் தான் திருதியை திதி. அது திருதியை திதி. சித்திரை மாதம் வரும் திருதியை அட்சய திருதியை என்று சிறப்பாக கூறுவதோடு விழாவாகவும் அதை கொண்டாடுகிறார்கள். அட்சயம் என்றால் வளர்வதுன்றது அர்த்தம். குறையாத பொருள், அற்புத திருநாள் இந்த அட்சய திருதியை நாளை சொல்லப்படுகிறது. எந்த ஒரு நல்ல காரியமும் அதிக பலன்களை தரும் என்பர் இந்த அட்சய திருதியை. இந்த நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் நம்ம வீட்டுல குறையாது எப்போதும் நிறைந்து இருக்கும் அப்படின்றது அந்த காலத்துல இருந்தே ஒரு நம்பப்பட்டு வருகின்ற ஒரு நாள். இந்த நாள்ல தங்கம் வாங்கதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுமா? இன்னைக்கு 1 கிராமே 10,000 ரூபாய் வந்துருச்சு. அந்த நாள்லாம் ஒரு சவரனே 3,500 ரூபாய் 10,000 ரூபாய்க்குள்ளதான் இருந்தது. இப்போ தங்கம் தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தங்கம் தான் வாங்க. தங்கத்துக்கு ஈடானது கல்லுப்பு. ஏன் அதை வாங்கலாமே இல்லையா? அதுக்காக மனசெல்லாம் போட்டு அலைபாய விட வேண்டாம். ஐயோ நம்மளால தங்கம் வாங்க முடியலையேன்று. கடவுள் கொடுப்பார், கவலையப்படாதீங்க. நமக்கு உபயோகமான பொருட்களை வாங்கி பயனடையலாம். என்னென்ன? உப்பு வாங்கலாம், அரிசி வாங்கலாம், புதுசா ஆடை வாங்கலாம், சின்ன பாத்திரம் வாங்கலாம். ஏன் இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி 110 ரூபாய் தான், 111 ரூபாய் தான். 1 கிராம் வெள்ளி வாங்குங்க, அது போதும். சரிங்களா? மாதம் நம்ம மளிகை சாமான் வாங்குறோம். இப்ப இது 30ஆம் தேதி தானே. அப்ப 1ஆம் தேதிக்கு மேல வாங்கக்கூடிய மளிகை சாமான இன்னும் அட்சய திருதியில வாங்கிடுங்களேன். வாங்கி அதனால பயனடையலாம் இல்லையா? ஏன்னா இந்த அட்சய திருதியை அன்று வாங்கினால் அந்த பொருள் எப்பொழுதும் நிலைத்து நம் வீட்டில் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மாதம் அந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுக்கும். ஏன்னா குபேரன் தான் இழந்த சங்கநிதி பதுமநிதிகளை திரும்பவும் அட்சய திருதியில் தான் பெற்றான். இல்ல பணம் இருந்துன்னா இருக்கிற நகையை மீட்டுடுங்க. பணம் இருந்தால் நகையை அடமானத்துல இருந்தா அந்த நகையை மீட்டு எடுத்துருங்க. திருப்பவும் அது போகாது. புரியுதுங்களா? அதனால இந்த அட்சய திருதியில் தான் குபேரன் தான் இழந்த
சங்கநிதி பதுமநிதிகளை திரும்பவும் அட்சய திருதையில் தான் திரும்ப பெற்றாராம். குசேலன் தன் பால்ய நண்பன் கண்ணனுக்கு சிறிது அவல் கொடுத்து தன் வறுமையை போக்கிய நாளும் இதுவே. பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற நாளும் இதுதான். அதே போல மணிமேகலையும் இப்பாத்திரத்தை பெற்றுள்ளார், அட்சய பாத்திரத்தை. பிச்சாடனரான சிவன் தன் கையில் ஒட்டிருந்த கபாலத்தில் காசி அன்னபூரணியிடமிருந்து உணவு பெற்று பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்ட நாளும் இதுதான். புரியுதுங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு? அட்சய திருதைனா என்ன, அட்சய திருதைய நாள்ல என்ன செய்யலாம்? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தங்கம்தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? அப்படிலாம் கிடையாது. அதனால இன்றைய நாள் உங்களால இயன்ற ஒரு பொருளை வாங்குங்க. உப்பு கூட வாங்கி வைக்கலாம், அதனால ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த அட்சய திருதியில எதை செய்தாலும் அது வளரும். அட்சயம் என்றால் வளருவதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு உங்களால இல்ல 111 ரூபாய் இருக்கா, போங்க 1 கிராம் வெள்ளி வாங்கிட்டு வந்து வைங்க, அது போதும். இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த வெள்ளி காயின்களை வேலைக்கிழமை அன்று ஒரு கிண்ணத்துல போட்டு ஒரு 11 காயினோ ஒரு 9 காயினோ எவ்வளவோ வாங்கி என்ன பண்ணணும், அரை கிராம் கூட வைங்களேன், இல்லை 1 கிராமே வாங்குங்க, அதுதான் 9ன்னு கரெக்டா கணக்கு வரும். அப்போ அத வியாழக்கிழமை மாலையில ஒரு நல்ல சுத்தமான பாத்திரம் எடுத்து அதை நல்ல தண்ணி ஊற்றி அந்த வெள்ளி காயின்களை போட்டு வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் காலையில, ஏன்னா வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரவாரம், அந்த சுக்கிரவாரத்தில் இதை குளிக்கும் போது, இந்த தண்ணி அதுல கலந்து குளிக்கும் போது உங்களுக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும். இப்ப புரியுதுங்களா? அதனால ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன் இதை சொன்னேன்னா, இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வெள்ளி வாங்குறீங்க இல்லையா, அந்த வெள்ளிய சும்மா வீட்டில் வச்சுக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தினால் உங்களுக்கு அதீதமான பண வரவு கிடைக்கும். இதை பற்றி நான் வெள்ளிக்கிழமை பதிவு போடும்போது இன்னும் விரிவாக சொல்கிறேன். இப்போ அட்சய திருதைக்கு நம்ம என்ன செய்யலாம் அதுதான் இது. பழங்கள் கூட வாங்கி வைக்கலாம், பூக்கள் நிறைய மல்லிகைப்பூ வாங்கி மகாலட்சுமிக்கு போட்டு வழிபாடு செய்யலாம், சரிங்களா? ஒன்றுமே இல்லை என்கிட்ட என்ன வாங்குறதுன்னா கல்லுப்பு வாங்கி வைங்க, அதுவே போதும், சரிங்களா? இல்லை வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் மாதம் மாதம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதம் வாங்கிறதுக்கு இதை வாங்கி வைங்க. இந்த மாதம் இந்த அட்சய திருதைக்கு வாங்கி வைங்க. எல்லோருக்கும் அட்சய திருதையை வாழ்த்துக்கள். திருதியை என்றால் வளர்வது, அட்சயம் என்றால் வளர்வதுன்னு அர்த்தம். திருதியை என்றால் மகாலட்சுமியினுடைய ஒரு திதி. அதனால இன்றைய தினம் யார் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தங்கம் வாங்கல, ஐயோ வாங்க முடியலையே மனசு கஷ்டப்படாதீங்க. ஆண்டவன் எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும், கவலையே படாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, இதுவே உங்க வீட்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா ஒரு என்னது, அதாவது வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் விலகி நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு அதிகமான ஒரு செலவுகள் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே அதிகமான ஒரு ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். இழுபறியாக இருந்த சில தன வரவுகள்லாம் கிடைக்கும். நண்பர்களின் வட்டார விரிவடையும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் தாமதமாக தான் கிடைக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முகத்துல ஒரு தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். 2ஆம் இடத்திலே சந்திரன் குருவோடு இணைந்து குருச்சந்திர யோகத்தை கொடுத்தாலும் செலவுகளும் ஏற்படும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்காரு. வீடு மனை வாங்கணும்னு நினைத்தால் முயற்சி பண்ணால் நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இன்றைய நாள் தெளிவு,
மகிழ்ச்சி இரண்டும் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பரணி நட்சத்திர தீர்வு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே, உங்களுடைய சிந்தனை போக்கில் கவனம் தேவை. உறவுகள் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க. எதிர்பார்த்த சில உதவிகரம் தாமதமாக கிடைக்கும். சமூகம் சார்ந்த பணிகள்ல மாற்றமான ஒரு சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்துல பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருந்து வந்த இழுபறியான சூழல்லாம் விலகும். இன்னைக்கு நிறைய எல்லோரை பற்றியும் புரிதல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதனால இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள். என்ன உங்க ராசிக்குள்ளாரையே சந்திரன் இருந்தாலும் இது வளர்விரை சந்திரன். அதுவும் இல்லாம இந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெறுகிறார். குருச்சந்திர யோகத்தை இங்க கொடுக்கிறார். அதனால இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்டம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திர தடை தாமதம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் வந்திருக்கிறார். இது பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அதுவும் கும்பத்துல அமர்ந்திருக்கிறார். கும்ப ராகு நன்மையை தான் செய்யும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3ஆம் இடத்துல கேது உங்களுக்கு இன்னும் நன்மையை தான் செய்யுமே தவிர, ஒரு முறை காளஹஸ்திக்கு சென்று வாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்ல திருநாகேஸ்வரம் சென்று வந்தாலும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பாகியஸ்தானத்துல ராகு இல்லையா, அதனால திருநாகேஸ்வரம் சென்று வந்தால் வியாபார விருத்தி, தன விருத்தி எல்லாம் கிடைக்கும். பாகப்பிரண விஷயத்துல பொறுமையோட இருங்க. அதாவது சின்ன சின்ன தொழில், குறுந்தொழில், சிறுந்தொழில் செய்பவர்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. உயர் அதிகாரிகளை பயனற்ற தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சில செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு மனசுல ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு இன்றைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்தாலே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். பழக்க வழக்கங்கள மாற்றமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடகிழக்கு 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை சார்ந்த ஒரு உத்தியோகம் சார்ந்த அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள், இல்ல சொந்தமாக வேலை பார்ப்பவர்கள், இவர்களுக்கு அது தொடர்பான சில நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். ஆடம்பரம் சார்ந்த பொருட்சேர்க்கை அதிகரிக்கும். குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும். நண்பர்களின் வருகை உங்கள் மனதை தெளிவுக்கு ஏற்படுத்தும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் விலகும். வரவுக்கு தேவைக்கு போதுமான ஒரு தன வரவு இன்னைக்கு இருக்கும். சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகள், மந்த நிலைகள் எல்லாம் விலகும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நண்பர்கள்லாம் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். சமூக சார்ந்த பணிகளை மரியாதையெல்லாம் உயரும். வீடு, வண்டி, வாகனங்களை சீர் செய்வீங்க. பெரியோர்களின் சந்திப்பால் மனமாற்றம் ஏற்படும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அலுவலகத்துல சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே போல மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை இன்னைக்கு உயரும். பூரம் நட்சத்திரக்காரர் மனமாற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனசுல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயத்துல திருப்பங்கள் ஏற்படும். உறவுகள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். நினைத்த சில வேலைகளில் அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்துல உங்களுடைய விமர்சனங்கள், உங்கள் மீதான விமர்சனங்கள் தோன்றி மறையும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதையெல்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சிருங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. உங்க செயல்பாட்டுல ஏதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் இல்லாத தன்மை, ஐயோ இதை நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. ஏன்னா சந்திராசிரமம் இருந்தாலே அந்த மாதிரி ஒரு தன்மைகள் தான் ஏற்படும். அதனால அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இன்றைய நாளைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. புதிதா எதையும் செய்வனா நண்பர்களிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்றது தவிர்த்துருங்க. வரவேண்டிய சில தன வரவுகள்லாம் தாமதமாக இருக்கும். உத்தியோகத்துல சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். புதிய முதலீடுகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள். எந்த சந்திராசமும் ஒண்ணும் பண்ணாது. ஆனா சந்திராசம நாள்ல ஒரு ஒரு விஷயத்தை செய்யலாம். என்ன அப்படின்னா, நீர்மோரு தயிர் சாதம் தானம் பண்ணால் சந்திராசமும் ஒன்றும் செய்யாது. இது செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வமில்லாத ஒரு தன்மை இருக்கும் இன்னைக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தன வரவு வர்றதுல தாமதமாகும் இன்னைக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணர் வழியில ஒத்துழைப்பு மேம்படும். உயர் பதவியில இருப்பவர்களை சந்திப்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தைரியமான செயல்பாடுகள் மூலம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கடினமான காரியத்தையும் சாதாரணமா செய்து முடிப்பீங்க. சகோதரருக்கு வகையில உதவிகரம் கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென்கிழக்கு திசையின் 3ஆம் எண், அசு நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்பாராத சில வரவுகள்லாம் ஏற்படும். நண்பர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை உயரும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் விலகும். வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறைகள் பிறக்கும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய நாள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். அதிசய வடகு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும். சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும். உயர்கல்வி குறித்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். மறைமுகமான தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வட மேற்கு திசை, அதிசய 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் இன்னைக்கு வெளியேறக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பெரியோர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிங்க. மதிப்பளித்து செயல்படுங்க. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்துல ஒரு முன்னேற்றமான நாளாக இன்னைக்கு இருக்கும்.
பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. தினந்தோறும் வாங்கினா இன்னும் நல்லது. ஏன்னா ராகு உங்களுடைய ஜென்மத்திலேயே வந்து அமர்ந்திருப்பதனால பெரியோர்களின் ஆசீர்வாதம் சிறப்பை தரும். அதே மாதிரி புற்றுக்கு வந்து பால் ஊத்திக்கிட்டே வாங்க. சனிக்கிழமையில செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில தன வரவுகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். மனதில் புதிய இலக்குகள்லாம் பிறக்கும். இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். அதிசய கிழக்கு திசை ஒன்றாம இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் முயற்சிகள் அத்தனையும் அனுகூலமாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உயர் அதிகாரிகள் மூலம் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, செல்வ சேர்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை முடிப்பீங்க. மறைமுகமான போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன். விளையாட்டு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். சின்ன 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 வியாபாரம் பண்றவங்க, சிறு தொழில் குறுந்தொழில் பண்றவங்க, அதை குறித்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். அதை எப்படி டெவலப் பண்றதுன்ற எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அந்த கடன்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை எண் 3ஆம் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறன் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.